மந்தை என்கிற வார்த்தை ஞானார்த்தமாக எதை குறிக்கிறது? விசுவாசிகளை குறிக்கிறது. தொழுவம் என்கிற வார்த்தை ஞானார்த்தமாக சபையை குறிக்கிறது. நீங்க இப்படி வாசித்திருப்பீங்க, மேய்ப்பன் இல்லாததான ஆடுகள் என்கிற வாக்கியத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எப்படி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் வேதத்துல வாசித்திருக்கோம். சில பிரசங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க. ரெண்டு காரியம். சூப்பர்ஃபிஷியலி இட் மென்ட் நோ ஸ்பிரிச்சுவல் லீடர். மேலோட்டமாக மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று பார்த்தால் ஆவிக்குரிய வழிநடத்துதல் இல்லாத கூட்டம் என்று சொல்லி அர்த்தம். சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். என்னாகும் 27ஆம் அதிகாரம். இன்னும் அவர்னஸ்கே நம்ம போல அடிப்படையா மேய்ப்பன்னா என்ன, மந்தைனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பெரிய டாபிக். நான் அதனால ஃபாஸ்டா நான் போறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, மந்தை என்று சொல்லும் பொழுது அதுல தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற மந்தை உண்டு, நிராகரிக்கிற மந்தை உண்டு. அப்படித்தானே? மந்தைனா என்ன? ஆடுகள் நிறைந்த கூட்டம். அப்படித்தானே? இப்ப நீங்க கடைசியில பாக்குறீங்க, இதே வார்த்தைகள் ஆண்டவர் பயன்படுத்தி வலதுபுறத்திலே காணப்படுகிற ஆடுகளை, அதாவது மந்தையை ஏற்றுக்கொள்கிறார், இடதுபுறத்திலே காணப்படுகிற மந்தையை நிராகரிக்கிறார். அப்படிதானே? அப்ப அதுவும் மந்தை, அதுக்கும் மேய்ப்பன் இருந்திருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசிகளை தான் குறிக்கிறது. இதுவும் விசுவாசிகளை குறிக்கிறது. ஆனால் ஏன் பாத்தீங்கன்னா ஒரு மந்தை நிராகரிக்கப்படுகிறது, ஒரு மந்தை ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? இப்படி நிறைய ஆழமான காரியங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது. என்ன புரிந்து கொள்ளுங்க. எல்லாம் விசுவாசிகள் சொன்னா எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அப்படி அல்ல. நீ என்னத்தை விசுவாசிக்கிறாய்? விசுவாசினா யாரு? எப்படி இருக்கணும்? என்ன காரியத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு தெரியாதபடிக்கு நான் விசுவாசி தான், தேவனுடைய பிள்ளை தான் என்று சொல்லுகிறதுல அர்த்தம் இல்லை. சரி, சூப்பர்ஃபிஷியலி மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று சொன்னால் ஆவிக்குரிய வழிநடத்துதல் இல்லாத தலைவன் இல்லாத ஒரு கூட்டம் எடுத்துக்கோங்களேன். என்னாகும் 27ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் வாசிக்கலாம். அப்போது மோசே யாரு? மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மேய்ப்பன். அவன் என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாய், அவர்களை காக்கும்படியாய், பராமரிக்கும்படியாய், அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படியாய் அழைக்கப்பட்ட. அவர்கள் வழி விலகும் போது அவர்களை கரெக்ட் பண்ணணும். பார்த்துட்டு பரவாயில்ல சொல்ல முடியாது. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படி மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்ற. கடைசி நாட்கள் மோசே பாத்தீங்கன்னா விட்டுட்டு போக போறான். மோசைக்கு என்னதான் இப்ப விருப்பம்? நான் போயிடுவேன், வயசாயிடுச்சு, ஆண்டவரை எடுத்துக்கொள்ள போகிறார். ஆனால் இந்த மந்தையை மேய்க்கிறதுக்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இப்படி பாத்தீங்கன்னா ஒரு வாஞ்சை காணப்படுது அந்த மனுஷனுக்கு. நான் தெரிந்து கொள்கிறது அல்ல. எத்தனையோ பேர் காணப்படுறாங்க, நான் தெரிந்து கொள்கிறது அல்ல. ஆனால் என் தேவன் ஒரு புருஷனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மோசே என்ன பண்றான்? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான். ஆஃப்கோர்ஸ் ஆண்டவர் யோசுவா ஏற்படுத்துறாரு அறிந்திருப்பீங்க. அப்ப இந்த மேய்ப்பன் என்பதற்கும் சபை என்பதற்குமான அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். எரேமியா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாங்க, என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளை மேய்க்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்டதானவர்கள். ஆனால் அவர்களோ என்ன பண்றாங்களாம், தேவனுடைய ஆடுகளை அவர்கள் சிதற பண்ணி பர்வதங்களிலே அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள். என்னன்னா அந்த ஆடுகள் போகிறது, தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அந்த ஆடுகளும் மறந்து விட்டது, அந்த தொழுவத்தை காவல் செய்ய வேண்டியதான காவல்காரன் அவனும் மறந்து விட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இதை நிறைய இடத்துல நீங்க பார்ப்பீங்க. என்ன அப்படின்னா, தங்களுடைய தொழுவம் விட்டு இன்னொரு தொழுவத்துக்கு ஓடுகிறதானவர்களை பார்ப்பீங்க. அதே மாதிரி தங்களுடைய தொழுவத்தை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழுவத்தை மறந்துவிட்டு இன்னொரு தொழுவத்துக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் சொல்லித்தரேன், அதை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லப்படுகளை நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாம் ஆண்டவர் எரேமியாவின் காலத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து இந்த போதனையை என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொடுத்தார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய 2வது பகுதியில் எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். எப்படி மாறி இருக்கிறது காலம் அந்த நேரத்துல அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ மடங்கு ஒஸ்டா மாறி இருக்கும். அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு சொல்றாராம், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு
ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். மேய்ப்பனை எதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காரு? மந்தையை மேய்க்கிறதுக்கு தானே ஆண்டவர் மேய்ப்பனை ஏற்படுத்தியிருக்காரு. அவன் என்ன பண்ணியிருக்கான்? தனக்கே பாத்தீங்கன்னா ஆதாயம் உண்டாகும்படியாக அவன் நடந்து கொள்ளுகிறான். அப்படி நம்ம காணப்படுவானோ. நீங்களாம் ஒரு காலத்துல நீங்களாம் மேய்ப்பர்களாக ஆகக்கூடும். எத்தனை பேர் மேய்ப்பர் ஆக போறீங்களா எனக்கு தெரியாது. உங்களை ஆண்டவர் வழியாய் அழைத்து கொண்டு போனார் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனமா இருக்கும். உங்களை நீங்களே மேய்த்துக் கொள்வதற்காக அல்ல. நீங்க வேதத்துல வாசிக்கிறீங்களே, தீர்க்க தரிசன வரத்தை குறித்து ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. என்ன? தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவங்க தங்களுக்கே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறாங்களா? தீர்க்க தரிசன வரத்தை உடையவன், நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னா அது சபைக்கு பிரயோஜனம் உண்டாக அவன் சொல்லுகிறான். அப்படித்தான வேதத்துல வாசிக்கிறீங்க. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, நமக்கு பிரயோஜனம் உண்டாக அல்ல. மேய்ப்பன் தன்னை மேய்த்துக் கொள்வதற்காக அல்ல, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தான மந்தையை மேய்க்கும்படியாக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாத்தீங்கன்னா இவர்களை நிறுத்தி குற்றப்படுத்தி கடிந்து கொள்ளுகிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களையே மேய்த்துக் கொள்ளுகிறீர்கள், ஆனால் மந்தையை அல்லவா நீங்கள் மேய்க்க வேண்டும், அதற்காக அல்லவா அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து பேசுகிற வார்த்தை. எசேக்கியேல் 34 7-8 எப்படி வாசிக்கிறோம்? மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி, அதாவது மேய்ப்பன் இல்லாத கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. ஒரு ப்ராப்பரான ஸ்பிரிச்சுவல் கைடு இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த ஆடுகள் சூறையாகும்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க, அந்த ஆத்மாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். திரும்பவும் சொல்றார், தங்களுடைய ஆதாயத்துக்காக தங்களுடைய பெருமைக்காக அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் ஒழிய என்னுடைய மந்தையை மேய்க்கிறதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. இது சூப்பர்ஃபிஷியல் மீனிங். அடுத்து ஸ்பிரிச்சுவலா இட் மென்ட் என்ன வார்த்தை? மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மெய்ப்பெண் இல்லாத கூட்டம் அப்படின்றதுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னன்னா, நோ காட் ஃபார் தெம் என்ற அர்த்தம். ஏன்னா மெய்ப்பனுக்கு ஞானார்த்தமாக 2 காரியம் பார்த்தோம்ல. ஒன்று, தன்னுடைய சுய ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்ததான ஒரு கூட்டம், அதற்கு மெய்ப்பர் அவர். ஆனா ஒரு மனுஷனை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருந்தாருன்னா அதற்கு என்ன அர்த்தம்னா, அந்த கூட்டத்தை நடத்துகிறதற்கு ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார். அவன் ஜீவனை கொடுக்கிறவன் எல்லாம் கிடையாது இல்லையா? அவன் ஒரு வேலைக்காரன், காவல்காரன் என்று அர்த்தம். ஸ்பிரிச்சுவலி என்ன அர்த்தம்? மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 34. மார்க் 6:34. இயேசு கரையில் நின்று அநேக ஜனங்களை கண்டு அவர்களை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இப்ப இஸ்ரவேலில் மேய்ப்பர்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வெளிப்பட்டு அவர் பாத்தீங்கன்னா உபதேசிக்கிறார், போதிக்கிறார் அல்லவா? இஸ்ரவேலுக்குள்ளே மேய்ப்பர்கள் இல்லையா? இப்பதான் நம்ம ஆரம்பத்துல ஒரு வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? 23ஆம் அதிகாரம் மத்தேயுல, ரபி ரபி என்று தாங்கள் அழைக்கப்பட விரும்புகிறார்கள் அப்படிலாம் பார்த்தோம். நான் ஜெபம் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, போதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, தங்களை மெய்ப்பராக காட்டிக்கொள்வதற்கு நிறைய பேர் காணப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் என்று சொல்லி. அப்படியானால் என்ன அர்த்தம்? இவர்கள் எல்லாம் தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிறார்களே ஒழிய அவர்கள் பாத்தீங்கன்னா மந்தையை மேய்க்கிறவர்களா இல்ல. அப்ப ஆண்டவர் அந்த கூட்டத்தை பார்த்து மனதுருகி மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்க, தெய்வமற்றவர்களா இருக்கிறாங்க என்று சொல்லி அர்த்தம். வேதம் உண்டு, ஆணைகள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் உண்டு, தேவாராதனைகள் உண்டு. ஆனா தெய்வம் யார் என்று அறியாத ஒரு நிலையில பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க காணப்படுகிறதான காலகட்டம் அது. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் அவர்களிலே காணப்படுகிறார்கள். அப்ப ஆண்டவர் மனதுருகி என்ன பண்றாரு? அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு என்ன பண்ணாரு? உபதேசிக்க தொடங்கினார். அப்ப மேய்ப்பனுடைய வேலை என்ன? உபதேசிக்கணும். அதனாலதான் சொன்னேன் நானு, போதகர்கள் மேய்ப்பர்கள் ஆக கூடும். சரியா? ஆண்டவர் அழைத்தார் என்று சொன்னார். ஆனால் மேய்ப்பனாக ஒருவன் அழைக்கப்பட்டிருந்தான் என்றால் அவனுக்கு நிச்சயமாக என்ன தெரியணும்? போதிக்கிறது ஒரு பகுதியாக அவனுக்கு இருக்க வேண்டும், உபதேசிக்கிறது ஒரு பகுதியாக அவனுக்கு காணப்பட வேண்டும். வேற வழியே கிடையாது. இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு டீச்சரை கூப்பிடுவான், இன்னொரு போதகரை வெளியில இருந்து கூப்பிட்டு தான் என்ன பண்ணணும்?
அவன் போதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான்.